வந்தாச்சு, அவ்வளோதான், கோயில் வந்தாச்சு. ஓம் நம சிவாய. நாம் இன்னைக்கு வந்திருக்க இடம் செங்கானத்தம். இங்கே ஒரு பைரவர் கோயில் இருக்குது, பல யுகங்களை கடந்த பைரவர் கோயில். ஆமாம், மலைக்குள்ளார போயிட்டு இருக்கோம் நாம். ஆலமரம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அடர்ந்த காட்டு தான். மனத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். நல்ல சரியான ட்ரெக்கிங். கோயில் பக்கம் வந்தாச்சு, பார்ப்போம். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மரம்னு பார்த்தீங்களா? இந்த மரம் நல்லா இருக்கா? இது என்ன மரம்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன மரம்னு கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோம். கடைசியாக அதை பற்றி சொல்கிறேன். கோயிலை வந்து நான் முதல்ல காட்டிடுறேன். ரொம்பவும் பழமையான கோயில். முதல்ல விநாயகர் பெருமான் இருக்கார். ஏன்னா இங்கே கன்னி அம்மன் இருக்காங்க. அதற்கு அடுத்தா போல் இது சூழபீடம், இது விளக்கு வைக்கிற இடம். பார்த்தீங்களா எவ்வளோ பசுமையாக இருக்காருன்னு. வேலூர் மாவட்டத்தில் இப்படி ஒரு பசுமையான இடம் இங்கே மட்டும்தான். வேறு எங்கேயும் இந்த பசுமை பார்க்க முடியாது. நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க மலைகள்லாம் பார்த்தாலே தெரியும், அந்த மலைகள் எல்லாமே வறட்சியாக இருக்கும். ஆனால் ஐயா இருக்க இடம் மட்டும் நல்லா பசுமையாக இருக்குது. இங்கே ஒரு அதிசயமும் கூட இருக்குது. இது வந்து கன்னிமார்கள். என்னடா கன்னிமார்கள்ன்ட்டு பின்னாடி இப்படி போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் ஐயனார் இருக்கார். ஏன்னா ஆணை மேலே இருக்கக்கூடிய இந்த ஆணை வாகன ஐயனார் இருக்கார். அவர் தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா குருநாதர் இருக்கார் ஐயனார் பக்கத்திலே. என்ன குதிரை மேலே கருப்பணசாமி என்ன இருக்கார். ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க. வைரவ வாகனம் குட்டியாக இருக்குது. ரொம்பவும் பழமையான ஒரு ஆலயம். ஏவல் பில்லி சூனியம் மாந்திரிகத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் ராகு கால நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நாளில் வருவாங்க. நான் இந்த வனத்துக்குள்ளே இன்றைக்கி வந்திருக்கேன். என்னடா எல்லாத்தையும் காட்டிட்டு கடைசியாக வைரவர்னு சொல்கிற வைரவரை காமிக்கலையா அப்படின்றீங்களா? வாங்க வைரவர் பார்க்க போவோம். இந்த புளிய மரம் இருக்குல்ல, இதுக்கு சிறப்பு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. 365 நாள் இந்த மரத்தில் பழம் இருக்கும். ஒரு பக்கம் பூக்கும், ஒரு பக்கம் காய்க்கும், ஒரு பக்கம் பழுத்து கீழே விழும். ஏன்னா அந்த மாதிரியானது. நம்ம இப்போ ஐயாவை பார்க்க வந்திருக்கோம். குருநாதர் இருக்கார் பாருங்கள். எனக்கு இந்த கோயில் பூசாரிகள், அதாவது இங்கே இருக்க பழங்குடியின மக்கள், நீங்கள் ஒரு நாள் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன ஐயாவுக்கு பூஜை பண்ண வச்சாங்க. ஏன்னா ஐயா அகசியர் ஐயா எனக்கு கனவுல காட்டின ஆலயம் இது. ஐயாவோட திருவுருவம் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே மக்கள் எல்லோருமே நல்ல வழிபாடு செய்யக்கூடிய ஒரு ஆலயம். இந்த இருக்குது பாருங்கள், ஒரு சின்னதாக லிங்கம். அந்த லிங்கம் தான் ஐயா கையில் வச்சுருந்த மூலலிங்கம், அதாவது குருநாதர் வச்சுருந்த லிங்கம். பின்னாடி ஐயாவோட சமாதி அப்படின்ட்டு எனக்கு காட்சி கொடுத்தாங்க. ஆனால் இங்கே இருக்க மக்கள் எல்லோரும் கால பைரவரை மட்டும்தான் வழிபடுறாங்க. ரொம்பவும் பழமையான யுகங்கள் கடந்த ஆலயம். நீங்கள் ஐயாவோட சிலையை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ அந்த மாதிரியான தத்ரூபம் உள்ள சிலைகள் பார்க்க முடியாது. மரத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக இது ஒரு மரம் கிடையாது. என்னது மரம் கிடையாது. முன்னாடி இந்த பகுதி எல்லாமே வந்து திருநீர் வந்து விளையும். என்ன வெள்ளையாக திருநீர் விளையும். இப்போது இந்த மேட்டு பகுதி எல்லாம் இதாக்கி நிலமாக்கிட்டாங்க. அதனால் இப்போது அது கிடையாது.
அதனால் இங்கே பூனி அந்த வெள்ளையாக திருநீர் வர்றதெல்லாம் இப்போ நின்றுருச்சு. முன்னாடி இதில் தான் திருநீர் எடுத்திருக்காங்க. மரத்தை பாருங்கள் எவ்வளவு பழமையான மரம். நான் திரும்பவும் மரம்னு சொல்கிறேன், மரம் கிடையாது, இது ஒரு கொடி. என்னது, இது ஒரு கொடி. பல யுகங்கள் கடந்தால் தான் இவ்வளோ பெரிய கொடியை நீங்கள் பார்க்க முடியும். இது ஒரு சின்ன கொடி வகை தாவரம் தான். அப்படி என்ன அப்படின்னா இது வந்து சங்கங்கொடி. ஏன்னா நீங்கள் இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் மூலிகையில் சளி பிடிச்சா தட்டி கொடுப்பீங்களா, அந்த மாதிரியான சங்கங்கொடி. இதோட சிறப்பு இங்கே என்ன அப்படின்னா, குழந்தை பேர் இல்லாதவர்கள் இங்கே வந்து இந்த சங்கலையை பறித்து அதை வந்து சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு வந்து குழந்தை பேர் வரும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த கட்டி இருக்குது, கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது, வெள்ளை வெட்டை இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் இந்த சங்க மூலிகை இலைகளை எடுத்து பறித்து சாப்பிடுவாங்க. இந்த எல்லைக்குள்ளே சாப்பிட்டு போவாங்க, வெளியில் கொண்டு போக மாட்டாங்க. இதை வெளியில் இங்கே இருக்க பூசாரிகள் கொடுக்காமல் இது கொண்டு போனது கிடையாதுன்னு எனக்கு இங்கே இருக்க பூசாரி அறிவுறுத்தினார். ஆனால் எனக்கு பறித்து கொடுத்து விட்டாங்க. நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு வைத்தியர் குருநாதரே சொல்லி நீங்கள் அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி இதை கொடுத்தாங்க. நீங்கள் சில நாகங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க, நான் பார்த்ததில்ல, உள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து கேளுங்க, இது என்ன மரமா சொல்லுவோம்ல. இது ஆக்சுவலாக இது வந்து ஒரு மரம் கிடையாது சாமி, கொடி தான். அது இந்த மாதிரி வளர்ந்துருக்கு. அப்போ இது எத்தனை யுகம் இருந்தால் இந்த அளவுக்கு வரும் கொடியா? இதுதான் சங்கங்கொடி. ஆமாம்.